ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நேருலாம் பேசும் பொழுது காயிதே மில்லத் தான் எதிர்த்து பேசினார். இது வந்து அண்ணாதுரை பேசினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. இது காயிதே மில்லத் பண்ண ஒரு பங்களிப்பு. இதை எடுத்து அண்ணாதுரை பல இடங்களில் பேசினார். உடனே அண்ணாதுரை தான் பண்ணாருன்னு சொல்லி இவங்க கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாதுரை பேசலை. காயிதே மில்லத் நேரு கிட்ட நடந்த உரையாடல், அந்த உரையாடல் மிகவும் சிறப்பான உரையாடல். அது வந்து நம்ம இதிலே பதிவாயும் இருக்குது, அந்த குறிப்புகளில் அவை குறிப்புகளில் பதிவாகி இருக்குது. அது என்ன அவர் கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நேரு அதாவது ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜாக அறிவிக்கப்படணும்னு சொல்லி அதில் மறுப்பு யாருக்கா இருக்கான்லாம் கேட்கும்பொழுது காயிதே மில்லத் வந்து இல்லை, அது வந்து ஹிந்தி வந்து அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நேரு கேட்பார் திரும்ப, மிஸ்டர் காயிதே மில்லத் அப்போ வந்து உங்களுக்கு உருதை வந்து அறிவிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அது எதுக்கு அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கறதுக்கு அவர் உருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் அவர் தமிழ் இஸ்லாமியர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை, இந்த இந்தியாவிலே மிக மூத்த பழமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழில் நீங்கள் வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜாக அறிவிங்க அப்படின்னோடனே, தமிழ் நிறையா பேரால் பேசப்படலையே, பெரும்பான்மை மக்களால் பேசப்படுறது ஹிந்தியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரு எதிர்த்தரப்பு சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்காக புலியையும் தேசிய பறவையாக மயிலையும் எப்படி நீங்கள் அறிவிப்பீங்க? அப்போ உங்களுடைய இந்தியாவுடைய தேசிய விலங்காக நாயையும், இந்தியாவுடைய தேசிய விலங்காக இப்போ பறவையாக நீங்கள் வந்து காக்கையும்ல அறிவிக்கணும். அப்போ எது அதிகமாக பேசப்படுறதுங்கிறது முக்கியம் இல்லை, எதற்கு அதிக சிறப்பும் எதுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவமும் இருக்குங்கிறத தான் நம்ம சிறப்பின் அடிப்படையில் தான் முதன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்திய மொழிகளிலே மிக பழமையான வரலாறு கொண்ட மொழியாக தமிழ் தான் இருந்தது. இதெல்லாம் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் வந்து உருதை வந்து தேசிய மொழியை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களாங்கிற மாதிரி நக்கலா நேரு சொன்னதுக்கு இவர் என்ன பதில் கொடுப்பார்னா, இந்த இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருப்பாரு. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன் அம்மா என்று அழைத்தவன் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ